அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ் ராவ். இப்போ எல்லாருமே சமூக ஊடகத்தை அதிகமாக பயன்படுத்துகிறோம். தவறு இல்லை. ஆனால் அதில் நீங்கள் காணக்கூடிய செய்திகள் எவ்வளவு தூரம் உண்மையானது அப்படிங்கிறது உங்களால் இல்லை, பொதுவாக யாராலையுமே உறுதிப்பட சொல்ல முடியாது. இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க புழுகு மூட்டை. இப்போ என்னடான்னா ஒட்டுமொத்தமாக அப்புறம் இப்போ ஒரு ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பம் வேறு வந்திருக்கா. அதனால இப்போ கண்டமேனிக்கு என்னென்னமோ வெளியிடுறாங்க. நல்ல விஷயத்துக்காக ஏதாவது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா அது தப்பு கிடையாது. ஆனால் மக்களை தவறான திசைக்கு திருப்புறதுக்கான முயற்சியை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரோட காணொலியவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இப்போ நானே கூட சொல்லுவேன், நான் என்னுடைய இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது கிடையாது. நான் ஒரு செய்தி உங்களுக்கான செய்தியை சொல்கிறேன். பிடிச்சிருந்தா கேளுங்க, பாருங்கள், தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எனக்கு தோணும் போதெல்லாம் வீடியோ போடுவேன். எனக்கு சின்ன ஒரு விஷயம் கிடச்சா கூட அதை பெருசாக பூதாகரமாக்கி உங்களுக்கு அதை நான் வெளியிட்டு அதனால் நான் லாபம் அடைவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு தவறான செய்தியை நிஜம்னு உங்களை நம்ப வைக்கணும் இல்லையா? உங்களை முட்டாளாக்குற அந்த செயலை எனக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் நிறைய காணொலிகள் வெளியிடுறது கிடையாது. எனக்கு எப்போல்லாம் ஒரு மக்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் நான் வீடியோ வெளியிடுறேன், காணொலி பதிவிடுறேன். அந்த வகையில் நான் இன்றைக்கி என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்போ உலகம் முழுசும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு மேலே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் ரொம்ப பூதகரமான செய்தியை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத இன்னும் தீர்க்கமாக சொல்ல முடியாது. நம்ம